ராமநாதபுரம் மாவட்டம் கடல் பகுதி இலங்கைக்கு மிக அருகே இருப்பதால் ராமநாதபுரம் கடல் வழியாக இலங்கைக்கு கஞ்சா, உலர்ந்த இஞ்சி, பீடி இலை பண்டலங்கள், வலி நிவாரணி மாத்திரைகள், பூச்சிக்கொல்லி மருந்து உள்ளிட்ட பொருட்கள் நாட்டு படகுகளில் சமீப காலமாக அதிக அளவில் கடத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் ராமநாதபுரம் ஒருங்கிணைந்த குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு இன்று அதிகாலை திருப்புல்லானி அடுத்த தோப்புவலசை கடற்கரையிலிருந்து படகு மூலமாக உலர்ந்த இஞ்சி இலங்கைக்கு கடத்தப்பட்டு இருப்பதாக தகவல் கிடைத்த அடிப்படையில் ஒருங்கிணைந்த குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் சேதுக்கரையிலிருந்து தோப்புவலசை வரை கடற்கரையோரம் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது தோப்புவலசை கடற்கரை பகுதியில் 50 சாக்கு மூட்டைகளில் சுமார் 2 டன் எடை கொண்டு உலர்ந்த இஞ்சி மூட்டைகள் படகில் ஏற்றுவதற்காக கடற்கரையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்திருந்தது. இதனை அடுத்து உலர்ந்த இஞ்சி மூட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் அதனை திருப்புல்லானி காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பின்னர் ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பறிமுதல் செய்யப்பட்ட உலர்ந்த இஞ்சியின் மதிப்பு இந்திய மதிப்பில் 10 லட்சம் இருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்.